ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராம ராம ராம் 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 ஜெய ராம ராம ராம் 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 தசரத நந்தன ராம் 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 தசமுக மதன ராம் 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 ராம ராம ராம் 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 ஜெய ராம ராம ராம் 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 ராம ராம ராம் 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 ஜெய ராம ராம ராம் ராம் ராம். திருப்பாவை முதல் பாசுரம் மார்கழி திங்கள் அப்படின்னு பாவை நோன்பு நோற்பதற்காக தோழிகளெல்லாம் ஆண்டாள் நாச்சியார் அழைக்கிறாளாம். கிருஷ்ணா அனுபவத்திற்காக கிருஷ்ணா அனுபவங்கிறது தான் நோன்பே. அந்த கிருஷ்ணா அனுபவத்துக்கு நாள் குறிக்கலையாம். கிருஷ்ணா அனுபவம் பண்ணலான்னு நினைக்கும் போது நாளே நன்னா அமைஞ்சு விடுத்தான். நாள் நல்ல நாளாக அமைஞ்சுதே அப்படின்னு முந்துரம் உண்ணும் மாசத்தை கொண்டாடுகிறாள் அப்படின்னு சாய்க்கிறாள். முந்துரம் முன்னாடி ஒரு காரியத்தை எடுக்கும்போதே அடடா பஞ்சாங்கமே பார்க்கல, அதுவே நல்ல வேலையை அமைஞ்சு விடுத்தே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி கிருஷ்ணானுபவம் எதுக்காக அவள் நாள் குறிக்கணும், கிருஷ்ணானுபவம் பண்ணணும்னு நினச்சாலே அந்த நாள் தானே நல்ல நாளாக அமைஞ்சிடாதோ. இது ஆண்டாள் நாச்சியார் கிருஷ்ணானுபவத்துக்கு நாள் குறிக்கிறா. இங்கே வால்மீகி ராமாயணத்தில் ராமபிரானுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணுவதாக தீர்மானிக்கிறார் தசரத சக்கரவர்த்தி. இந்த மாதம் என்ன மாதம்? அப்படி தசரதர் தீர்மானித்த மாதம் சித்திர மாதம். இவன் யார்? ராமபிரான். ராஜ 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 ராஜசேகரா அப்படின்ற மாதிரி இவன் ராஜாதி ராஜன், எல்லாருக்கும் ராஜா. அவன் சித்திர மாதம் எப்படிப்பட்டுதான்? எல்லாருக்கும் ராஜாவான மாதமா. அது பார்த்து தான் அடடா எங்கள் ராமன் என்ன பண்ண போகிறான், பொன்முடி சூட போகிறான், அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமோ அப்படின்னு பூத்து குலுங்கிட்டுதான். எம்பெருமான் பொன்முடி சூடுவதற்காக காடு பூமுடி சூடிட்டு அப்படின்னு வால்மீகி மகரிஷி என்ன பண்ணுறார், முந்துர முன்னம் மாசத்தை கொண்டாடுறாரா. எப்படி கொண்டாடுறார்? சைத்ர ஸ்ரீமான் அயம் மாசக புண்ணிய புஷ்பித காணனக சைத்ர ஸ்ரீமானு. மாசத்தையே ஸ்ரீமான் சொல்லிடுறார். இதை விட என்ன வேணும் இந்த மாதத்துக்கு? ஒரு வசதியான விஷயம். சித்திர மாதத்தில் ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண போகிறதா தசரத சக்கரவர்த்தி தீர்மானிச்சிருக்கார். இதை விட இந்த மாதத்துக்கு ஏதாவது புண்ணியமான விஷயம் வேணுமோ? அதனால் சைத்ர ஸ்ரீமான் அயம் மாசக புண்ணியக புஷ்பித காணனக. அவன் பொன்முடி சூடுவதற்காக காடு முன்னமே தானே பூமுடி சூடிட்டு அவன் எல்லாருக்கும் ராஜா. இது என்னவா சித்திர மாதம், மாதத்துக்கெல்லாம் ராஜாவான். அதனால் அந்த ராஜா பொன்முடி சூட போகிறாருன்னு இந்த ராஜா மாதத்துக்கெல்லாம் ராஜா என்ன பண்ணித்தான், பூமுடி சூடிட்டு நீராட போதுவீர். கிருஷ்ணானுபவம். கிருஷ்ணானுபவம்ன்றத ஒரு அனுபவத்துக்காக எல்லாரையும் கூப்பிடுறா. கிருஷ்ணானுபவங்கிற நீராட்டத்துக்கு எல்லாரும் வாங்கோ அப்படின்னு ஆண்டாள் கூப்பிடுறா இல்லையா. இது என்ன மாதம்னு முதல்ல மாதத்தை கொண்டாடினா, இங்கே கிருஷ்ணாவதாரத்தில் தலைவனுக்கு தொண்டர்கள் கிடைச்ச மாதமா, கோபிகைகள்லாம் கிடைச்சா இல்லையா. அதனால் மார்கழி மாதம் ரொம்ப வசதியான். அங்கே எப்படியா தொண்டர்களுக்கு தலைவன் கிடைச்சனாலா ராமா 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 ராமான்னு எப்போ பார்த்தாலும் ராமனுடைய பெயரை தவிர வேறு, அந்த ராமநாமத்தை தவிர வேறு எதுவுமே வாயில் வராதான் அயோத்தி மக்களுக்கு. அதனால் தொண்டர்களுக்கு தலைவன் கிடைச்ச மாதம், அதனால் அதை கொண்டாடினா வால்மீகி மகரிஷி. இங்கே தலைவனுக்கு தொண்டர்கள் கிடைச்ச மாதம், அதனால் ஆண்டாள் நாச்சியார் கொண்டாடுறா. அதனால் மார்கழி மாதத்தை இவா கொண்டாடினா, சித்திர மாதத்தை வால்மீகி மகரிஷி கொண்டாடிட்டார். அடுத்தது நீராட போது வீர். கிருஷ்ணானுபவங்கிறதே ஒரு நீராட்டமாக. அந்த நீராட்டத்துக்கு எல்லாரும் வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுறாளா. இங்கே யார் எப்படி நீராட போகிறா எல்லாரும்? ஆமன தயரதன் பெற்ற மரகத மணி தடத்திலே நீராடப் போகிறார்கள். தயரதன் பெற்ற மரகத மணி தடம், அவனே என்ன ஒரு குளிர்ந்த தடாகமாக ராமபிரான், அதில் எல்லாரும் நீராட போகிறா இல்லையா. அதனால் அப்படி கொண்டாடுறாளாம். தயரதன் பெற்ற மரகத மணி தடத்தினையே அப்படின்னு ஆழ்வார் கொண்டாடுற மாதிரி உத்தரகாண்டத்தில் யுத்தமெல்லாம் முடிஞ்சு விஜயராகவனா
சீதா சமேத ராமனா அயோத்திக்கு திரும்புகிறான் ராமன். வழியில் மகரிஷிகள்லாம் இங்கே கொஞ்சம் இருக்கணும், இங்கே பொன்னடி சாத்தணும்னு கூப்பிடுறாளா. இங்கே பரதன் காத்துட்டுருப்பான், நான் போகணுன்னு நினைக்கிறான் ராமன். ஆனால் முன்னாடியே திருவடிகிட்ட விஷயத்தை சொல்லி அனுப்பிச்சுட்டான், வந்துட்டே இருக்கான். தமையனார் வந்துட்டுருக்கான், பரதன்ட்ட சொல்லுன்னு சரி சொல்லி அனுப்பிச்சிட்டு முனிவர்கள் எல்லாம் அவளெல்லாம் மதிக்கணும் இல்லையா. அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே எல்லாருடைய ஆசிரமத்துக்கும் போகிறானா. அப்போ அகஸ்தியரோட ஆசிரமத்துக்கு போகும்போது என்ன சொல்கிறாரா அவர், பாவன சர்வபூதானாம் துவமேவ ரகுநந்தன, எல்லா உயிர்களையும் புனிதமாக்கும் ராமபிரானே வருக வருக வருக. பாவன சர்வலோகானாம், இந்த பாவனம் எல்லா உயிர்களுக்கும் பாவனத்தை தருவது, புண்ணியத்தை தருவது, பரிசுத்தத்தை தருவது யார்? தயரதன் பெற்ற மரகத மணித்தடம். அதில் நீராட போகிறோம். அதில் நீராடணும். நம்ம எல்லாரும் ராமானுபவத்தில் நீராடணும். தயரதன் பெற்ற மரகத மணித்தடத்திலே நீராட வேண்டும். சரி, இது எப்படிப்பட்ட ஆய்ப்பாடின்னு ஆண்டாள் கொண்டாடுறா. அதில் இந்த பாசுரத்தில் சீர்மல்கும் ஆய்ப்பாடி. சீர்னா என்ன அர்த்தமா? வளமையான ஆய்ப்பாடியான். என்ன ஆய்ப்பாடிக்கு அவ்வளோ வளமைன்னா கிருஷ்ணன் இருக்கிறதே வளமையான். இங்கே எப்படியா? ஸ்ரீமத் ராமாயணத்தில் அயோத்தியை கொண்டாடுறார். முதல்ல எப்படி இருக்கான்? அயோத்தியா நாம நகரி தத்ராசீல் லோக விஸ்ருதா மனுனா மானவேந்திரேன யாபுரி நிர்மிதா ஸ்வயம். அயோத்தி நகரம் எப்படிப்பட்ட நகரமாம்? புகழ்பெற்ற நகரமாம். மனிதர்களின் தலைவரான மனு பிரஜாபதி தானே உண்டாக்கி வாழ்ந்து வந்த நகரம். இதை விட என்ன பெருமை வேணும் அயோத்திக்கு? அயோத்தியா நாம நகரி அப்படின்னு ஊரை கொண்டாடுறா. இந்த ஊர் எப்படி இருக்குமா? இந்த அயோத்தியா பட்டணத்தில் எங்கே பார்த்தாலும் சமிருத்தியாக இருக்குமா. சீர்மல்கும் அயோத்தி எப்படி இருந்துதான்? சீர்மல்கும் வளங்கள் நிறைந்த அயோத்தி, நெல்லும் அரிசியும் தானியங்களும் நிறைந்து. தீர்த்தம் எப்படி இருக்குமா? தீர்த்தமே கருப்பஞ்சாராக இருக்குமா. தனியாக கருப்பஞ்சாறு தேடி போய் சாப்பிட வேண்டாமா. தீர்த்தமே கல்கண்டா கருப்பஞ்சாரா தித்திக்குமா. கிருகாடம விசித்ராம் சமபூமௌ நிவேசிதா சாலிதண்டுல சம்பூர்ணாம் இச்சுகாண்ட ரசோகதாம். கருப்பஞ்சாறு மாதிரி தீர்த்தம் இனிக்குமா அயோத்தியில். தானியங்கள்லாம் சமிருத்தியாக இருக்குமா. இப்படி இருந்தது அயோத்தி. இது வளமையான அயோத்தியான். அயோத்திக்கு இன்னொரு வளம் என்ன தெரியுமோ? சீர்னாக்க எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள்னு ஒரு அர்த்தம் உண்டு. சீர் மல்கும் அயோத்தி. அங்கே கிருஷ்ணனோட தீம்பு கண்டு உகக்கும் ஊர் ஆயர்பாடி. அவனுடைய விஷமத்தெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவாளாம். இங்கே அயோத்தி வாசிகள்லாம் எப்படியா? எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை கண்டு உகக்கும் ஊர் திருவயோத்தி. எம்பெருமானுடைய சௌசீல்ய குணத்தை கண்டு உகக்கும் அயோத்தி. அவனுடைய வாத்சல்யத்தை கண்டு உகக்கும் அயோத்தி. அவனுடைய ஔதாரியத்தை கண்டு உகக்கும் அயோத்தி. அவனுடைய சௌரியத்தை கண்டு உகக்கும் அயோத்தி. அவனுடைய பொறுமையை கண்டு உகக்கும் அயோத்தி. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுதான்? அயோத்தி மக்களே வாக்குமூலம் கொடுத்துட்றாளே. ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம்னு கேள்விப்பட்டது தானா. எப்படி எல்லாரும் அவளுடைய பாசத்தையும் மகிழ்ச்சியையும் எப்படி அப்படியே தெரிவிச்சாலாம். ஓன்னு கரகோஷம் போட்டாலாம். மேதினீம் கம்பயன் இவ. அப்படியே இந்த உலகத்தையே பிரபஞ்சத்தையே ஆட்டுற மாதிரி இருந்துதான் மக்கள். அயோத்தி மக்கள்லாம் போட்ட சந்தம் அவ்வளோ சந்தோஷ கூச்சலாம். தசரதருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கான், இன்னொரு பக்கம் நம்ம என்ன இவாளுக்கு குறை வச்சோம், இவள் ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண போகிறேன் என்னவோ இவ்வளோ ஒரு அறவார கூச்சல் இடுறாளே அப்படின்னு நினச்சிண்டானா. உடனே கேட்டாரான் சக்கரவர்த்தி, ஒரே ஒன்று உங்கள்கிட்ட கேட்கணும். அயோத்தி மக்களே மனசுக்குள்ளே சந்தோஷந்தான் தான் பிள்ளை எப்படி கொண்டாடுறாளேன்னு. இருந்தாலும் கேட்டானா, உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? நீதி தவறாமல் ஆட்சி பண்ணலையா? உங்கள் எல்லாரையும் சந்தோஷமாக நான் வச்சுக்கலையா? உங்கள் குறையெல்லாம் நான் கேட்டு உடனுக்குடன் நிவர்த்தி பண்ணலையா அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு எல்லாரும் ஒரு மனதாக பதில் சொன்னாலாம். தசரத சக்கரவர்த்தியே, உம்மகிட்ட ஒரு குறையும் சொல்ல முடியாது. நீர் சகல கல்யாண குணங்களும் நிரம்பிய ஒரு புத்திரனை பெற்றிருக்கிறீரே, அந்த விஷயத்தில் தான் எங்களுக்கு ரொம்ப ஆரவாரம், சந்தோஷ ஆரவாரம் தாங்க முடியாமல் இப்படி ஆர்ப்பரிக்கிறோம். நாங்கள் நிறைய குணங்கள் இருக்குது, எத்தனை குணங்கள்னு சொல்ல முடியாது எங்களால். இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் பார்த்த வரைக்கும் சொல்கிறோம், கேளும் சக்கரவர்த்தியே அப்படின்னு சொல்கிறாளாம். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமோ? உம்முடைய புத்திரன் இஷ்வாக குலத்திலே எல்லோரையும் விட மேம்பட்டவர்.
தர்மஜ்ஞகா தர்மம் அறிந்தவன், சத்யசந்தியச்ச சத்தியம் தவறாதவன், சீலவான் நல்லொழுக்கம் மிக்கவன், அனசூயகா பொறாமையே கிடையாது தெரியுமோ, யார்கிட்டையும் வெறுப்பும் கிடையாது, சாந்தகா யாராவது தப்பு பண்ணால் உடனே தப்பு பண்ணிட்டியே நான் ராஜகுமாரன் தெரியுமோ அப்படின்னு ஒரு நாளும் ராமர் சொல்லி காமிக்க மாட்டார்ப்பா யாரையும் சக்கரவர்த்தியே. சாந்த்வைதா அமைதியாக பேசுவார். மிருது பாஷின்னு வேற பேர், பூர்வ பாஷின்னு பேர் தெரியுமோ ராமனுக்கு. நாங்கள் யாராவது அவரை பார்க்காம போனால் கூட என்ன சௌக்கியமாக இருக்கேலான்னு கூப்பிட்டு கேட்பார். சாந்த்வைதா ஸ்லக்ஷணக இனிமையாகவும் பேசுவார். கிருதஜ்ஞோ யாராவது ஏதாவது இவர் செஞ்ச உபகாரத்தை மறந்துட்டு இவரை கண்டுக்காமல் போனால் கூட அவளை கூப்பிட்டு பேசுவார். அதனால் என்ன அவள் மறந்து போயிட்டான்னு நினச்சிப்பா, ஐயோ நம்ம அன்றைக்கி பண்ணினோமே இவ்வளோ பெரிய உபகாரம், இது இவன் ஞாபகம் வச்சுக்கலையே அப்படின்னு நினைக்க மாட்டார் ஒருபொழுதும். அப்படிப்பட்ட குணம். ஆனால் தனக்கு யாராவது ஒரு சின்ன கடுகளவு உபகாரம் பண்ணால் கூட அதை அப்படியே ஞாபகம் வச்சுட்டு அப்படி அன்றைக்கி எனக்கு உபகாரம் அப்படி பண்ணலேன்னு பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவார். கிருதஜ்ஞோ விஜிதேந்திரியக இந்திரியங்களையெல்லாம் புலன்களையெல்லாம் வென்றவர். தர்மஜகா சத்யசந்தச்ச சீலவான் அனசூயகா சாந்தகா சாந்த்வைதா ஸ்லக்ஷணக கிருதஜ்ஞோ விஜிதேந்திரியக பிரியவாதீச்ச பூதானாம் சத்யவாதீச்ச ராகவக எல்லார்கிட்டையும் ரொம்ப பிரியமாக பேசுவார் தெரியுமோ ராகவன். எப்படி பிரியமாக பேசுவான்னா, பிரியமாக பேசணுங்கிறதுக்காக பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார். சத்யவாதீச்ச ராகவக எப்படியெல்லாம் விசாரிப்பார் தெரியுமோ. போரில் யாரையாவது யானை மேலேயோ இல்லை ரதத்திலேயோ திரும்பி வரும்பொழுது நகர மக்களான எங்களெல்லாம் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, எப்படி விசாரிப்பார் தெரியுமோ. சங்கிராமத் புனராகம்ய குஞ்சரேன ரதேன வா பௌரான் ஸ்வஜனவன் நித்யம் குஷலம் பரிபிருச்சதி. தனித்தனியாக விசாரிப்பார். எப்படி விசாரிப்பாராம், சொந்தக்காரால விட இன்னும் அதிகமாக விசாரிப்பாராம். ஒரு தந்தை தன் சொந்த குமாரர்களிடம் பாசத்தோடு விசாரிப்பது போல் நலம் விசாரிப்பார் தெரியுமோ. ஆச்சாரியர்களை பார்த்தான்னா சிஷ்யர்கள்லாம் அண்ணா அவங்களுக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருக்காளான்னு கேட்பாளாம். குழந்தைகள் எல்லாம் பார்த்தா நன்னா படிக்கிறேலாம், அம்மா அப்பா சொன்ன பேச்செல்லாம் கேட்குறாளான்னு கேட்பாளாம். கல்யாணம் ஆன பொண்ணை பார்த்தாலும் அம்மா சௌக்கியமாக இருக்கியம்மா, அயோத்தியில் உனக்கு ஏதாவது குறைச்சலா அப்படின்னு கேட்பாராம். இப்படி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக விசாரிப்பான் தெரியுமோ. ராமன் சீர் மல்கும் அயோத்தி இப்படி எம்பெருமானுடைய குணம் கண்டு உகக்கும் ஊர். அடுத்தது செல்வச் சிறுமீர்கள். செல்வம் என்ன செல்வமா, கைங்கரியந்தான் செல்வம், வேறென்ன. அந்த கைங்கரிய செல்வத்தை ஸ்ரீமத் ராமாயணத்தில் பெற்றவா யாருன்னா இளைய பெருமாள்னு கொண்டாடப்படுற லக்ஷ்மண ஆழ்வாரும் விபீஷண ஆழ்வானும் 2 பேரும் தான் கைங்கரிய ஸ்ரீமான்கள் 2 பேரும். எப்படின்னா பெருமாள் பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கே அருளி ஆரான் விளையவனோடருங்கானம் அடைந்தவனே. பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கை அருளி ஆரா அன்பு இளையவனோடு அருங்கானம் அடைந்தவனே. உனக்கு பட்டாபிஷேகம் உண்டுன்னு சொன்ன சக்கரவர்த்தி உடனே மறுநாள் கார்த்தால உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாதுன்னு கைகேயி பேச்சை கேட்டுன்னு சொல்லிட்டார். அப்படியே பரத நம்பிக்கை அந்த செல்வத்தெல்லாம் கொடுத்தான், சந்தோஷமாக கொடுத்தான், வனத்துக்கு கிளம்பினானா. எம்பெருமான் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தானா, யுவராஜ பட்டாபிஷேகம் நடக்கலை இல்லையா. ஆனால் ஒருத்தர் கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு அப்போவே முடிசூட்டின்ட்டாராம், முடிசூடா மன்னனா ஆயிட்டாராம். யார் அதுன்னா இளைய பெருமாளாம். அதனால தான் இதெல்லாம் யோசிச்சு தான் முன்னாடியே வசிஷ்டர் என்ன பேர் வச்சாரா, லக்ஷ்மணன் பேர் வச்சாலா. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா செல்வச்சிறுமீர்கள். என்ன செல்வமா, லக்ஷ்மி சம்பன்னகா. வெறுங்கையோடு போனான், ஒரு பொட்டு கூடையும் மண்வெட்டியும் தூக்கின்னு போனான். வேற ஒன்று ஆபரணங்களோ ஆடை அணிகலன்களோ ஒன்றும் பெருசாக எடுத்துன்னு போல, மர ஊரியை தான் தரிச்சுன்னு போனான் முத்தண்ணாவோட சேர்ந்து. ஆனால் என்ன சொல்கிறா, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு முடிசூட்டின்ட்டானான். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்யும் பாக்யம் பெற்றானே. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா. செல்வம், இந்த செல்வம் தானே செல்வம். அடுத்தது யுத்த காண்டத்தில் விபீஷண ஆழ்வான் வரார்.
திக் குலபாம்சனம், நீ குலத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்புன்னு ராவணனால் விரட்டி அடிக்கப்பட்டானா. கட்ன வஸ்திரத்தோடு வரானா. பரித்யக்த்யா மயா அலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச, எல்லாத்தையும் விட்டுட்டு கட்ன வஸ்திரத்தோடு வரானா. அப்படியே பிராட்டி பார்க்குறாளா அசோகவனத்துலேருந்து, யார் இதுன்னு. இது ராவணனுடைய தம்பின்னு அவர் கேள்விப்பட்டோன்னே தாயாருடைய கடாட்சம் வேற பட்டுடுத்து போகிறதுக்கு எதுக்கு போகிறான்? ராமபிரானுடைய திருவடிகளிலே நிரந்தரமாக கைங்கரியம் பண்ணுறதுக்காக போகிறான். பதம் போட்டார் வால்மீகி மகரிஷி. அந்தரீக்ஷ கதஸ்ரீமானு செல்வம். என்ன செல்வம்? கைங்கரியம் செல்வம் விபீஷணனுக்கு. அடுத்தது சிறுமியர்கள். ஆயர்பாடியில் உள்ள சிறுமிகள்லாம் கிருஷ்ணானுபவம் பண்ணுறதுக்கு கிருஷ்ணனை ஒத்த வயசாக இருக்கலாம். எப்படின்னா பெருமாளும் பிராட்டியும் மாதிரி. சுந்தரகாண்டத்தில் பிராட்டி அசோகவனத்தில் பார்க்குறார் திருவடியான அனுமன். உடனே என்ன நினைக்கிறாராம்? துல்லியசீலவயோ விருத்தாம் துல்லியாபிஜனலக்ஷணாம் ராகவோர்கதி வைதேயும் தம்சேயம் அசிதேக்ஷணா. ஒரு தராசை வச்சுக்கிறாராம் மனசுக்குள்ள. ஒரு பக்கம் ராமபிரான், ஒரு பக்கம் சீதா பிராட்டி வச்சுக்கிறாராம். அப்படியே பார்க்குறாராம். துல்லியசீல வயோ விருத்தாம், துல்லியமாக இருக்கா. அப்படியே ரெண்டு பேரும் ஒத்த வயது, ஒத்த நற்பிறப்பு, ஒத்த சீலம், அப்படியே இருக்கா எல்லாரும். ரெண்டு பேரும் இந்த எல்லா குணங்கள்லையும் அப்படியே தராசில் வச்சு பார்த்தா அப்படியே நிற்கிறா. இந்த கண்ணழகளை மட்டும் பிராட்டி விஞ்சிட்டாலே ஒழிய மீதியெல்லாம் ஒத்த ஒழுக்கம், ஒத்த குடிப்பிறப்பு, சரியான வயது, எல்லாம் கரெக்டாக இருக்குது ரெண்டு பேருக்கும். அதனால் என்ன சொல்கிறாராம்? செல்வ சிறுமீர்கள். சீதாராமர்கள் எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி இந்த சிறுமிகள்லாம் கிருஷ்ணானுபவத்துக்கு ஒத்த வயதுடையவாளாக இருந்தா அப்படின்னு சொல்கிறா இல்லையா? அதான் துல்லியசீல வயோவிருத்தாம், ஒத்த பருவமாக. ரெண்டு பேருக்கும் ஒத்த பருவம், விருத்தி, எல்லாமே குடிப்பிறப்பு எல்லாமே ரெண்டு பேருக்கும் ஒன்றா இருக்குது. துல்லியசீல வயோ விருத்தாம் துல்லியாபிஜனலக்ஷணாம் அப்படின்னு ரெண்டு பேரையும் சேர்த்து கொண்டாடுற திருவடி. அடுத்தது கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படின்ற வரி. இந்த நந்தகோபர் ரொம்ப சாதுவான். ஆனால் இந்த கிருஷ்ணன் பிறந்தவொடனே என்ன பண்ணாரான்? கையில் வேல் வச்சுட்டு இருக்காராம். சின்ன எறும்பு வந்தாலும் என்ன அந்த ஆயர்பாடியில் புல் பூண்டெல்லாம் அசுராவேஷம் போட்டுன்றது. எந்த ராட்சசன் எங்கே ஒளிஞ்சின்னு இருப்பான்னு தெரியல, எந்த அசுரன் எங்கேருந்து வருவான்னு தெரியல, அம்மா வேஷம் போட்டுன்னு தான் வராளே இங்கே. அதனால் என்ன பண்ணானா அந்த கோபர் எப்பயுமே கையில் வேல் வச்சுட்டு பாரான். கூர்வேல் கொடுந்தொழிலன். அயோத்தி மக்கள்லாம் எப்படி இருப்பாளாம்? எல்லாரும் சேர்ந்து எப்போ பார்த்தாலும் காத்தாலையும் சாயங்காலமும் கோவில்கள்லாம் போவாளாம். போயிட்டு என்ன பண்ணுவாளாம்? சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யாத்தே யசஸ்வினக. எல்லா தேவதைகளும் நமஸ்காரம் பண்ணுவாளாம். எங்கள் ராமன் நன்னா இருக்கணும், அவனுக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, சௌக்கியமாக இருக்கணும், பல்லாண்டு பல்லாண்டு இருக்கணும். சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யாத்தே யசஸ்வினக அப்படின்னு எல்லாரும் ரெண்டு வேளையும் போவாளாம் கோவிலுக்கு. ஒரு மரத்தடி தேவதையிலேருந்து யாரையும் விட மாட்டாளாம். எல்லாரையும் போய் கையை கூப்பி ராமன் நன்னா இருக்கணும், எங்கள் ராமன் நன்னா இருக்கணும், எங்கள் ராமன் எந்த ஆபத்தும் இல்லாமல் நீடுழி வாழணும் அப்படின்னு வேண்டிப்பாளாம் அயோத்திவாசிகள்லாம். இப்படி முதல் பாசுரத்தை அனுபவித்தோம். நாளைக்கு வையத்து வாழ்ந்தவர்கள் யார்? ஸ்ரீமத் ராமாயணத்தில் செய்யாதன செய்யாமல் இருந்தவா யார்? தீக்குறளை சென்று ஓதாமல் இருந்தவா யார்? எல்லாத்தையும் நாளைக்கு அனுபவிப்போம். ராமகிருஷ்ண கோவிந்த நாராயண, கிருஷ்ண ராம கோவிந்த நாராயண, ராமகிருஷ்ண கோவிந்த நாராயண. நமஸ்காரம்.